ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மற்றும் 7th ஸ்டாண்டர்டோட பொருளாதாரம் எக்கனாமி டாப்பிக்கை வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேவா? வாங்க படிக்கலாம். பொருளியல் ஒரு அறிமுகம் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு போகலாம். இது சின்ன பிள்ளைங்கிறதுக்காக ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நம்ம எக்ஸாமுக்கு தேவைப்படுறதுக்கு எதுவோ அதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு தடவை பொதுவான ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எல்லாரும் கூட்டமாக வந்து விற்பனை செய்வாங்க. ஓகேவா? அந்த இடம் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக மக்கள் அங்காடிகள்னா கடையிலேருந்து வாங்கி பயன்படுத்துகிற பொருட்களை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நுகர்வு பண்டங்கள். எக்ஸாம்பிளுக்கு அரிசி, துணி, மிதிவண்டி இதெல்லாமே வந்து நுகர்வு பண்டங்கள். ஓகேவா? சந்தையில் என்ன செயல்பாடு நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குறது, விற்கிறது. சேமிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு கையில் கிடைக்கிற வருமானத்தில் நுகர்னா கன்சியூமர். ஓகேவா? நமக்கு எவ்வளோ செலவு ஆகுதோ அது செஞ்சதுக்கு போக எதிர்கால தேவைக்காக நம்ம ஒதுக்கப்படுற ஒரு தொகை தான் வந்து என்னன்னா சேமிப்பு. திருக்குறள்ல பாருங்க, ஒரு அழகான குறள். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். நம்மளோட செல்வத்தோட அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வாழ்க்கையை வாழணும். இல்லைன்னா நம்மகிட்ட பல வளங்களும் இருக்கிற மாதிரி தோன்றி ஒரு பிம்பம் தோன்றி பின்னாடி அந்த பிம்பம் கூட இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பழங்காலத்துலலாம் என்ன முறை பின்பற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையை பின்பற்றிருக்காங்க. பண்டமாற்று முறைங்கிறது வந்து என்னன்னா ஒரு பண்டத்துக்கு பதிலாக இன்னொரு பண்டம்னா ஒரு பொருள். ஓகேவா? இப்போ ஒரு மூட்டை அரிசிக்கு பதிலாக கொடுத்துட்டு தேவையான அளவு துணியை வாங்கிக்குவாங்க. அப்போ வந்து பணங்கிறது இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இந்த பணங்கிற விஷயம் வந்துச்சு. ஏன் பணம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டங்களோட மதிப்பில் வந்து வேறுபாடு ஏற்படும். ஓகேவா? இப்போ ஒருத்தருக்கு துணி தேவைப்படலாம், ஆனால் அந்த துணியை விற்கிறதுக்கு வந்து அரிசி தேவைப்படாது. ஸோ இதுக்கெல்லாம் காமனாக ஒரு ஃபேக்டராக வந்தது தான் வந்து என்னன்னா பணம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பழங்காலத்தில் வந்து வேட்டையாடினாங்க, உணவு சேகரித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா வேளாண்மை செய்ய கற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? நீர்நிலைகள் ஆறு எங்கே இருக்கோ அந்த ஆற்றங்கரையோரமாக வந்து அப்படியே மக்கள் குடியிருப்புகள் அமைச்சு கொண்டு அங்கே வேளாண்மை செஞ்சு ஒரு கிராமம், ஊர் அப்படின்னு சொல்லி உருவாச்சு. ஸோ நாட்டோட பொருளாதார ஆணிவேராக வந்து என்ன இருக்குது, விவசாயம் இருக்குது. ஓகேவா? இந்த வேளாண்மை மற்றும் மேய்ச்சலில் ஈடுபடுறவங்க தான் வந்து விவசாயிகள், உழவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விவசாயம் தான் வந்து நம்ம நாட்டோட முதுகெலும்பு. ஓகே, இப்போ தொழில்கள் இருக்கு இல்லையா, தொழில்களை வந்து ஒரு 3 நிலைகளாக பிரிக்கிறாங்க. முதல் நிலை தொழில்கள், அதாவது உணவு தேவைக்கும் சரி தொழில் உற்பத்திக்கும் சரி அந்த மூலப்பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த தேவைப்படுற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கிறது தான் வந்து முதல் நிலை தொழில்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து வேளாண்மையில் என்ன கிடைக்கும் மூலப்பொருள், உணவுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அரிசி, கோதுமை இதெல்லாம் கிடைக்குது இல்லையா. கால்நடைகள் வளர்த்துறது, கால்நடைகள் வளர்க்கணும்னா உங்களுக்கு பால் மற்றும் இதர பொருட்கள் கிடைக்கும். மீன் பிடிக்கிறது உணவு துறைக்கு நமக்கு தேவைப்படுது. சுரங்கத் தொழில் இதெல்லாம் தொழில் உற்பத்திக்கு கனிமங்கள் எடுக்கலாம் இல்லையா. இது எல்லாமே வந்து முதல் நிலை தொழில்கள். அடுத்து இரண்டாம் நிலை தொழில்கள். இந்த முதல் நிலை தொழில்கள்ல இருந்து சேகரிக்கப்படுற மூலப்பொருட்களை வச்சு ஒரு இயந்திரங்களோ மற்றது மூலமாக வந்து வேற ஒரு பொருட்களை உற்பத்தி செய்வாங்க. ஓகேவா? முதல்நிலை தொழில்களில் கிடைச்ச மூலப்பொருட்களை வச்சு அதை இன்னொரு பொருளை உற்பத்தி செய்யறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து முதல்நிலை தொழிலில் இருந்திருக்கும், அதை வந்து சர்க்கரையாக மாற்றுவாங்க இரண்டாம் நிலை தொழில்களில். ஓகேவா? இரண்டாம் நிலை தொழில்களில் வந்து அதோட மூலப்பொருள் பயன்பாடு அடிப்படையில் பிரிக்கலாம். எப்படின்னா வேளாண் அடிப்படை தொழில்கள். வேளாண் அடிப்படைனா இந்த பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல் இதெல்லாம் வருது. காடு சார்ந்த தொழில்கள், கனிம தொழில்கள், கடற்சால் தொழில்கள்னு இப்படி பிரிக்கலாம். ஓகேவா? தொழிற்சாலைகள்னு. கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மூன்றாம் நிலை தொழில்கள். மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படிங்கிறது வந்து இந்த 2 குறிய தொழில் முன்னாடி சொல்லியிருப்போம் இல்லையா, முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில். இதெல்லாம் அந்த பொருட்கள்லாம் வந்து உற்பத்தி செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த உற்பத்தி செஞ்ச பொருட்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. அந்த கொண்டு போய் சேர்க்கறதா வந்து இதோட வேலைன்னா மூன்றாம் நிலை தொழிலோட வேலை. அதாவது சேவைகளை வழங்குறது. இது வந்து சேவைத்துறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து போக்குவரத்து, சாலை, ரயில் இது எல்லாமே வந்துருது. தொலைத்தொடர்புல அஞ்சல், தொலைபேசி, வர்த்தகத்துல பொருட்களை கொள்முதல் செஞ்சு விற்பனை செய்யறது, வங்கி, பண பரிமாற்றம், வங்கி சேவைகள் இது எல்லாமே வந்து சேவைத்துறைகள்ல வந்துருது. கிராமங்கள் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி முக்கிய பங்கு வகிக்குதானா விஷயம் அது மட்டும் இல்லை. நகரங்களும் வந்து நாட்டோட பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. உலக மக்கள் தொகையில் 50%க்கும் அதிகமானவங்க வந்து நகரங்களில் தான் வாழ்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக 47% மக்கள் நகரங்களில் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு உற்பத்தி தொழிலிலும் சேவை தொழிலிலும் சிறந்து விளங்கும் மாநிலம். இங்கே நகரங்களை மையமாக கொண்டே தான் வந்து இயங்குது. ஓகேவா? நுகர்வோர் அப்படின்னா பொருட்களை பயன்படுத்துறவங்க. குடியிருப்புகள் அப்படிங்கிறது மனிதர்கள் வாழும் இடம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல உள்ள டேர்ம் 1ல உற்பத்தி அப்படிங்கிற சாப்டரை பற்றி பார்க்கலாம். இந்த உற்பத்திங்கிற சாப்டரில் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா உற்பத்தினா என்ன, அதுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதுக்கு அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் தான் வந்து இந்த உற்பத்திங்கிற சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க எப்படின்னா
அந்த 3 நிலை உற்பத்திகளாக அதை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இது வேளாண் சார்ந்த உற்பத்தி முதல் நிலையில் உற்பத்தியாக வரும். திரும்ப அது ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு போய் அங்கே சர்க்கரையாக மாற்றப்படுது இல்லையா, சர்க்கரை ஆலை இருக்கு இல்லையா, அது 2ஆம் நிலை உற்பத்தி. அடுத்தது அது விற்பனை கூடத்துக்கு கொண்டு போய் விற்கிறது இல்லையா, அந்த விற்பனை கூடங்கிறது 3ஆம் நிலை உற்பத்தி. ஓகேவா? இந்த விற்பனை கூடங்கள், வங்கிகள், காப்பீடு நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து சேவைத்துறை நிறுவனங்கள், அதாவது 3ஆம் நிலையை வந்துடும். உற்பத்தி அப்படிங்கிறது என்னன்னா மூலப்பொருட்களை மாற்றி அமைத்து நம் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு மூலப்பொருட்களை முழுமையாக்கும் ஒரு செயலாகும். ஓகேவா? ஃபைன். பொருளாதாரத்தில் உற்பத்தியும் நுகர்வும் வந்து இன்றியமையாத செயல்கள். ஓகேவா? அவங்க தான் யாருன்னு சொல்றாங்க, உற்பத்தியாளர்னு சொல்றாங்க, நுகர்வோர்னு சொல்றாங்க. இப்போ உற்பத்தியாளர்கிட்ட பொருளை வாங்குறவும் செய்யறாங்க, உற்பத்தியாளருக்கு பொருளை வழங்கவும் செய்யறாங்க. யாரு? நுகர்வோர். அப்போ காமனா எல்லாருமே வந்து என்ன சொல்லிடலாம், ஒரு பொருளாதாரத்தில் அனைவரும் நுகர்வோர். ஓகேவா? அப்படின்னு சொல்லிடலாம். உற்பத்திக்கான பொருள் விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, நுகர்வோரோட பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தி ஆகும். ஓகே. இந்த பொருளாதாரத்தில் வந்து உற்பத்தி அப்படிங்கிற சொல் வந்து மாற்றத்தக்க மதிப்புடைய பொருட்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை குறிக்கிறது. இதை வந்து எப்படின்னா அந்த பயன்பாட்டோட வகைகளை வச்சு சொல்றாங்க. வடிவ பயன்பாடு அப்படிங்கிறது அந்த பொருளோட வடிவம் மாற்றப்படும் போது அதோட பயன்பாடு வந்து மிகுதியாகுது. இப்போ பருத்தியா இருக்கிறத விட அது ஆடைகளாக அதை மாற்றுறாங்க. அப்போ அதோட பயன்பாடும் அதோட தேவையும் அதிகமாகுது. இடப்பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறப்போ அதோட பயன்பாடு மிகுது. இப்போ தமிழ்நாட்டில இருந்து அரிசி கேரளாக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அதோட பயன்பாடு தேவையும் அங்கே அதிகமாக இருக்கு. கால பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு பொருளை சேமித்து வைக்கிறப்போ அதோட பயன்பாடு மிகுது. இப்போ நெல், கோதுமை இந்த மாதிரி உணவு தானியங்கள் எல்லாத்தையும் சேமித்து வைக்கிறோம் அப்படின்னா எதிர்காலத்தில் பஞ்சம் வரப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் கால பயன்பாடு. நெக்ஸ்ட், இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்தியாவில் என்ன பொருளாதாரம் அப்படின்னா கலப்பு பொருளாதாரம். அதாவது கலப்பு பொருளாதாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக செயல்படுறது அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த உற்பத்தியை வந்து 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை எப்படி பிரிக்கிறாங்க. இது ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட் தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பருத்தி இருக்குன்னா அது முதன்மை துறை, அது வந்து பருத்தி ஆலையில் போகிறப்ப 2ஆம் நிலை உற்பத்தி ஆடை உற்பத்தியாக வருது. ஒரு இரும்பு தாது இருக்குன்னா அது முதன்மை துறை, அது வந்து இரும்பு ஆலைக்கு போகிறப்போ ஒரு பொருளாக உருவாகுது, அது 2ஆம் நிலை உற்பத்தி. ஓகேவா? 2ஆம் நிலை வந்து ஃபர்ஸ்ட் துறை உற்பத்தியை வந்து வேளாண் துறை உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் உற்பத்தியை வந்து தொழில்துறை உற்பத்தின்னு சொல்லலாம். 3ஆம் நிலை உற்பத்தியை வந்து சேவைத்துறை உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த 3ஆம் நிலை உற்பத்திங்கிறது வந்து கண்களுக்கு புலப்படாது. ஓகேவா? இது வந்து ஒரு சேவையாக தான் இருக்கும். வங்கி, காப்பீடு, கல்வி இது எல்லாமே நம்ம நாட்டோட முக்கிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அதுல பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் நிலை சேவைத்துறை உற்பத்தி தான். இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட், இந்த உற்பத்திக்கான காரணிகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த உற்பத்திக்கான காரணிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை உற்பத்தி காரணிகள், 2ஆம் நிலை உற்பத்தி காரணிகள்னு பிரிக்கலாம். முதன்மை உற்பத்தி காரணிகளில் வந்து நிலம் மற்றும் உழைப்பு வருது. 2ஆம் நிலை காரணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மூலதனமும் தொழில் அமைப்பும் வருது. ஸோ இந்த நிலம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இயற்கை வளங்கள் எல்லாமே, அதாவது இயற்கை மனுஷனுக்கு என்ன இலவசமாக கொடுத்துச்சோ அந்த கூட எல்லாமே வந்து நிலம்னு சொல்றாங்க. ஓகேவா? மனுஷனால உருவாக்கப்படாத பொருட்கள் இந்த நிலம்ங்கிறது. நிலப்பரப்பு, நீர், காற்று, கனிம வளங்கள், காடு இது எல்லாமே வந்து என்னது நிலம் அப்படிங்கிறதுல வந்துடும். இந்த நிலம் அப்படிங்கிறது வந்து நிலத்தோட வடிவம் வந்து மாற்றமடையுது தவிர அதோட வளங்களை பொறுத்து மாற்றமடையும். இப்போ எப்படின்னா ஒரு வேளாண்மை செய்யறப்போ அது வந்து விளைநிலமா இருக்கும், இல்ல மனை விற்பனை செய்யறப்போ அது ஒரு வீட்டு மனையா இருக்கு. ஓகேவா? இந்த நிலத்துக்கான என்ன சிறப்பியல்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிலங்கிறது இயற்கையோட கொடை. ஓகேவா? மனுஷனோட உழைப்புல உருவானது இல்லை. இதோட அழிப்பு வந்து நிலையானது. அதாவது இந்த மொத்த பரப்பளையும் வந்து எந்த மாற்றத்துக்கும் நம்மளால உட்படுத்த முடியாது. நிலங்கிறது வந்து ஒரு அழிவு இல்லாதது. மனுஷனால உருவாக்கப்பட்ட பண்டங்கள் எல்லாமே அழிந்து போக வாய்ப்பு இருக்கு, ஆனா இந்த நிலம் வந்து அழியாதது. நிலம் தான் வந்து ஒரு முதன்மை உற்பத்தி காரணின்னு சொல்றாங்க. ஏன்னா எந்த ஒரு உற்பத்தி பொருளுக்குமே வந்து நிலம் வந்து அடிப்படையா அமையுது. ஏன்னா வேளாண்மை மூலமா தான் வந்து பயிர்களை விளைவிக்க முடியுது. அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? நிலம் அப்படிங்கிறது இடம்பெயரக்கூடியது அன்று. இந்திய நிலப்பரப்போட எந்த ஒரு பகுதியும் வந்து இப்போ நம்ம வேற ஒரு நாட்டுக்கு மாற்றம் செய்ய முடியாது. ஸோ இடம்பெயரக்கூடியது அன்று. நிலம்ங்கிறது ஒரு ஆற்றல் வாய்ந்தது. மேபி செழிப்புத்தன்மையில மாற்றம் ஏற்படலாம், ஆனால் வந்து அதோட முழுமையாக அதை வந்து அழிக்க முடியாது. செழிப்புத்தன்மையில மாறுபாடு உண்டு தான் அதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், உழைப்பு, லேபர். அதாவது இந்த உழைப்பு அப்படிங்கிறது வந்து மனித இடுபொருள். நிலம்ங்கிறது மனுஷனால உருவாக்கப்பட்டது இல்லை, ஆனால் அந்த உழைப்பு அப்படிங்கிறது யாரால கொடுக்கப்படுறது? மனுஷங்களால கொடுக்கப்படுறது தான். ஸோ ஒரு பணியை ஒருத்தர் செய்யறதுனால அவருக்கு கிடைக்கும் மனநிறைவு மட்டுமின்றி அதை செய்வதற்காக ஒரு கைமாறி எதிர்பார்த்து மனுஷன் செய்யறாங்க. அவன் உடல்லையோ இல்லை அறிவு முழுமையாக பகுதியாக பயன்படுத்தி அவன் செய்யற கடுமையான முயற்சி தான் உழைப்பு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்பர்ட் மார்ஷல் வந்து சொல்லியிருக்காரு. உழைப்போட சிறப்பியல்புகள் தான். முன்னாடி ஆடம் ஸ்மித் அவர் வந்து என்ன, அவர் தான் பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து செல்வ இலக்கணம் அதை வந்து அடிப்படையாக கொண்ட கோட்பாடு சொல்லியிருக்காரு. இவர் எழுதின புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நன்னறி கருத்து உணர்வு கொள்கைன்னு 1759லையும்
நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படின்னு 1776 வந்து 2 சிறப்பான நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகே, உழைப்பின் சிறப்பியல்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உழைப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு முறை இழந்தால் அதை நம்ம மீண்டும் திரும்ப பெற முடியாது. ஓகேவா? உழைப்பை திரட்டவும் முடியாது, இல்லை அதை ஒரு நாள் தள்ளி போடவும் முடியாது. உற்பத்தியில உழைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு செயற்படு காரணி. ஓகேவா? நிலமோ மூலதனமோ வந்து உழைப்பு இல்லாமல் அதிக உற்பத்தியை அளிக்க முடியாது. இப்போ ஒரு நிலமா இருக்கு அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நம்ம எந்த மாற்றம் செய்யலைன்னா நம்ம ஒரு உழைப்பு அதில் போடுற மூலமா, ஒரு வேளாண்மை செய்யறது மூலமா தான் அதுலேருந்து நம்ம உற்பத்தியாக ஒரு பொருளை விளைவிக்க முடியுது. ஸோ உழைப்பு அப்படிங்கிறது ஒரு செயற்படு காரணி. ஆனால் இந்த உழைப்பு வந்து ஒரு சீரானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் பர்சன் வந்து அது என்ன பண்ணும், மாறுபடும். ஒருத்தருக்கு திறமை வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஓகேவா? இந்த உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயரக்கூடியது. இப்போ ஒரு இடத்துல கம்மி சேலரி இருக்குது அப்படின்னா அதை தாண்டி வேற எங்கேயாவது அதிக சேலரி கொடுக்குறாங்கன்னா ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் போயிடுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து உழைப்போட சிறப்பு இயல்புகள். அதே மாதிரி இப்போ தனியாக ஒரு இடத்துல உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தனியாக போய் பேசுறதை காட்டினா ஒரு தொழிற்சங்கம் அமைச்சு போராடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேசும் ஆற்றல் அதிகரிக்குது. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம நாடுகளின் செல்வம்னு ஆடம் ஸ்மித் ஒரு புக் எழுதிருக்காருன்னு பார்த்தோன்னே அதை வந்து வேலை பகுப்பு முறை பற்றி சொல்றாரு. வேலை பகுப்பு முறை அப்படின்னா என்னன்னா, ஒரு உற்பத்தியை வந்து நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, இப்போ ஒரு உழைப்பாளிகிட்ட வந்து மொத்த வேலையும் அவரே செய்யணும் அப்படின்னு பண்ணக்கூடாது. இந்த வேலை பகுப்பு முறையில் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு உற்பத்தியில வந்து எல்லா கட்டங்களையும் ஒரே தொழிலாளி ஈடுபடாமல் அந்த உற்பத்தியை பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கட்ட பணிக்கும் வந்து ஒரு தொழிலாளி வந்து போட்டோம் அப்படின்னா வேலை பகுப்பு முறை பெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தையல்காரர்கிட்ட கொடுத்து ஒரு சட்டையை வந்து முழுசா தச்சு அவரே தையல்காரரே பண்றாரு. அதுவே ஒரு கம்பெனிக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை கட்டிங் பண்றது தனியா, அதுக்கு பட்டன் வைக்கிறது தனியா, அந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் தனித்தனியா செக்ஷன்ஸாக இருக்கும். கடைசியாக வந்து அது ஒரு ப்ராடக்டாக வந்து கிடைச்சிடும். ஸோ அப்போ அங்கே அதிக அளவு நம்மளால ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ண முடியும். இந்த வேலை பகுப்பு முறைக்கும் வந்து நன்மைகள் தீமைகள் அப்படின்னு இருக்கு. இப்போ என்னன்னா, ஒரே வேலையை ஒருத்தர் உழைப்பாளி செய்யறதுனால வந்து அந்த வேலையில் அவர் வந்து ரொம்ப திறமையானவராக ஆயிடுவார். அதே சமயத்தில் இப்படி செக்ஷன்ஸாக பிரிக்கிறதுனால நம்மளால அதில் மாடர்னைஸ்டு மிஷின்ஸையும் கொண்டு வர முடியும். அதே மாதிரி காலமும் மூலப்பொருளும் வந்து ரொம்ப திறமையாக பயன்படுத்தப்படுது இந்த வேலை பகுப்பு முறையில். அதுவே அதோட தீமைகள் அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரே வேலையை ஒரு உழைப்பாளி செய்யறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு களிப்பற்ற தன்மை, ரொம்ப அது இன்ட்ரெஸ்டிங்காக அதை பண்ண மாட்டாங்க. அந்த மனித தன்மையை வந்து அது அழிக்குது. அதே மாதிரி ஒரு பொருளை முழுசாக அவங்களே உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு மகிழ்ச்சி வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை இந்த முறையில். அதே மாதிரி அப்போ அந்த பணியாளர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இதில் தான் தேர்ச்சி அடைகிறாங்களே தவிர மொத்தமாக அவங்களால கற்றுக்க முடியல. ஸோ இதனால் அவங்க வந்து வேலை வாய்ப்பின்மை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் மூலதனம். மூலதனம் அப்படிங்கிறது பொதுவாக பணத்தை குறிக்கிறதா தான் இருக்குது. அதாவது செல்வத்தை உற்பத்தி செய்யறதுக்காக ஒதுக்கப்பட்ட செல்வம் அப்படின்னு இந்த மூலதனத்தை சொல்கிறாங்க. ஓகேவா? மார்ஷல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மூலதனத்தோட வடிவங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மூலதனத்தோட வடிவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பரமப்பொருள் மூலதனம், அதாவது ஒரு பொருளா இருக்கும், இல்லை ஒரு பணமா இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு மனித மூலதனமாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு செயலற்ற உற்பத்தி காரணி. இந்த மூலதனம் இல்லாமையே கூட உற்பத்தியை வந்து செய்ய முடியுமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து தொழில் முனைவோர் இல்லைன்னா தொழில் அமைப்பு, ஆண்டர்பிரனர் ஆர் ஆர்கனைசேஷன். இது வந்து என்ன அப்படின்னா, பல உற்பத்தி காரணிகள் இருக்கு இல்லையா, இந்த நிலம், உழைப்பு, மூலதனம், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுறது தான் வந்து யார் அப்படின்னா இந்த தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து தொழில் அமைப்பாளர், சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படி எல்லாமே சொல்லுவாங்களாம். சமுதாய நலத்துக்கு மேம்படவும் இவர் காரணமா இருக்காரு. எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த உற்பத்தி காரணிகளை சரியான அளவிலும் முறையிலும் தொடங்கி இடர்பாடுகளை ஏற்று உற்பத்தி அதிகரிக்க முயல்பவர் தான் வந்து யாரு, தொழில் முனைவோர். ஓகேவா? இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். இது 7th ஸ்டாண்டர்டோட 3rd டேர்ம்ல இருக்கிற சாப்டர். ஓகேவா? இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், தனியாக ஒரு வீடியோவே பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலோட பயணிங்க, நல்லா படிங்க.